நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம் சார். வணக்கம்மா. மலையாள சினிமா நம்ம இப்போது எல்லாருமே ரொம்ப பிரமிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா தரமான திரைப்படங்கள் வருது, நல்ல என்ன சொல்கிறது கம்பேர் தான் அதர் இண்டஸ்ட்ரி. மலையாள சினிமாவில் தரமான திரைப்படம் வருதுன்னு எல்லாமே உற்று நோக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியே இருக்குது. ஏன்னா 2019 அந்த அறிக்கை சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அறிக்கையிலேருந்து தகவல்கள்லாம் வந்து வெளியே இருக்குது. மொத்த மலையாள சினிமாவே ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நடிகைகள் எல்லாமே பாலியல்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாக இருக்குது. சொல்லுங்கள் சார், ஹேமா கமிட்டி மலையாள சினிமா. இதை நீங்கள் வந்து ஒரு பரபரப்பான ஒரு கேள்வியாக கேட்குறீங்க. ரெண்டாவது வந்து ஒரு 15 பேர் கையில் தான் இருக்குது. அவர்கள் வந்து டெய்லி ஒரு 4 பெண்களை கூப்பிட்டு கற்பழிக்கிறாங்க மாதிரியும் அவங்க எப்படி செட்டப் பண்ணி நீ இன்னைக்கு இந்த 4 பேர் இந்த 15 பேர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. மலையாள படத்தில் மட்டும்தான் அப்படி நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஓவராலாக ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ மலையாள சினிமா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 80% குறைஞ்சிருக்கு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இன்றைக்கி நடக்கிற வச்சு ஐயோ இன்னைக்கு புதுசாக உள்ளே நுழைஞ்சிட்டு நான் யாருன்னு என்கிட்ட கேட்காதீங்க, வெளியில் போய் கேட்டு பாருங்கன்ற மாதிரி திடீர்னு பதட்டமாக ஐயோ இத்தனை பேர் கண்ட்ரோலில் இருக்கான்னா இப்போ தமிழ் சினிமா யார் கண்ட்ரோலில் இருக்குது, இந்தி சினிமா யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு, யார் கண்ட்ரோலில் இருக்குது? அதாவது வெற்றியாளர்கள் கட்டுப்பாட்டில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். இப்போ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது அப்படின்னா வெற்றி பெற்ற திரைப்படங்களை தயாரித்த மூத்த தயாரிப்பாளர்கள் அவர்கள் தான் அதில் இருப்பாங்க. அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அதில் ஒரு 4 பேர் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. பெப்சியில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. இப்போ எவ்வளோ ஆச்சு? 12 பேர் ஆச்சு. இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரேங்கில் இப்போ ரஜினி, கமல் இந்த மாதிரி இப்போ அவங்களாம் தலைவரில் ஒரு இப்போதைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய நடிகரில் அப்படின்னு சொல்லிட்டால் ஒரு தமிழ் ஃபீல்டு ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்களாம் வச்சு பார்க்கும்போது 20 பேர் தான் இருப்பாங்க. அந்த 20 பேர் கட்டுப்பாட்டில் தானே சினிமா இருக்கும். அப்புறம் வேறு யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்? வெளியே தேனாம்பேட்டையில் சைக்கிள் கடை வாடகைக்கு விடுற ஒரு கடையால் இருக்குமா, இல்லை கார் மெக்கானிக்கு கடை வச்சுருக்க ஒரு கட்டுப்பாட்டில் சினிமா இருக்குமா? யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்? சினிமாவில் இருக்கிறவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதுவும் அந்த கட்டுப்பாடு அந்த பவர் அப்படின்றது எப்படி மாறும்னா இது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி. எப்படின்னா நீங்கள் அடுத்து இப்போ ஒரு 3 படம் ஓடலைன்னா அந்த ஹீரோ அவுட்டு, அவரை மதிக்கவே மாட்டாங்க. அந்த ஹீரோயின் அவுட்டு, ரைட்டா, அந்த ப்ரொடியூசர் அவுட்டு. 2 படம் காணான்னா அவர் ஊரை விட்டு ஓடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, ஒரு 3 படம் அடியாச்சு, 2 படம் தொடர்ந்து 3ஆவது படமும் அடியாச்சுன்னா அந்த ஹீரோ காலி. அதே நேரத்தில் தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துட்டு இருக்க ஹீரோனா அவர் பவர்ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவார். இது யதார்த்தமான எல்லா ஃபீல்டுலேயும் உள்ளது. மலையாளம் மட்டும் கிடையாது, தமிழ்லேயும் சரி, தெலுங்குலேயும் சரி. தெலுங்கில் ஹீரோ கண்ட்ரோல் தான். சில ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க கண்ட்ரோலில் தான் அது போகும். சில நேரம் வந்து டைரக்டர்ஸோட எண்ணிக்கை கூடும், ப்ரொடியூசர் ஹீரோவோட எண்ணிக்கை குறையும். சில நேரத்தில் ஒரு 10 பேர் ஒரு டாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 பேர் ஹீரோவாக இருப்பாங்க, ஒரு 2 பேர் ப்ரொடியூசராக இருப்பாங்க, ஒரு 3 பேர் டேரக்டராக இருப்பாங்க, இல்லை 3 ப்ரொடியூசர் 2 டேரக்டர். இப்படி தான் எல்லா சினிமாவும் இருக்குது. இது என்ன மலையாள சினிமா மட்டும் இருக்குன்றது? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாலியல் ரீதியாக வந்து நிறைய ஃபேவர் எதிர்பார்க்குறாங்க நடிகைகிட்ட. அவங்க லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு லிஸ்ட்டும், ஒத்துக்கலின்னா அவங்க கெரியர் காலி பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடிகைகளுடைய கெரியர் அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது படிப்பு கிடையாது. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டாங்க ஒரு 4 பேர் வந்துட்டாங்க, ஐஏஎஸ் முடிச்ச ஒரு 4 பேர் ஒரே கேட்டகரி ஒரே இயரு வாங்கினவங்கள ஒரு 2 பேரை பழி வாங்குறாங்க அப்படின்றது வேற. சினிமான்றது ஒரு அனாமத்து. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஹீரோ ஆகலாம், யார் வேணாலும் ஹீரோயின் ஆகலாம், யார் வேணாலும் துணை நடிகை ஆகலாம், யார் வேணாலும் குரூப் டான்ஸர் ஆகலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு, இப்போ நான் ஒரு ப்ரொடியூசரு உங்களை வச்சு படம் எடுக்கலன்னா எடுக்கலாம், இந்த பொண்ணு தான் ஹீரோயின் அப்படின்னு வச்சு எடுக்கணும்னா எடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அது ஏன் இஷ்டம். காசு போட போகிறது நானுன்னு வச்சுங்களேன். நான் நினச்சேன்னா யாரை வேணாலும் ஒரு ஹீரோ ஆக்க முடியும், ஹீரோயின் ஆக்க முடியும். அதில் உள்ள லாபம் நஷ்டம் என்ன சேர்ந்தது. புரியுதா? இப்படி தான் சினிமா ஃபீல்டுன்றது. சினிமா ஃபீல்டு வந்து ஒரு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வர்றது கிடையாது, இல்லைனா படித்து வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்காக நீங்கள் வாய்ப்பு தரணும்னா நீ என்கிட்ட படுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு, அது வேறு விஷயம். ஆனால் என்ன சினிமாவில் பெரும்பாலும் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு செக்ஸுன்றது அங்கே ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அந்த அம்மா வந்து நீதிபதி, இது ஒரு நபர் நீதிபதி.
அந்த அம்மா வந்து என்ன பண்ண நீதித்துறையிலேருந்து சினிமாவுக்குள்ளே வந்து டீப்பாக பார்க்கும்போது ஷாக் ஆயிடுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இவங்க வந்து எல்லாமே புதுசா எல்லா பார்க்கும்போது இதுலேயும் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க வேறு துறையில் இப்போ ஜுடிஷியரியில் அந்த மாதிரிலாம் நடக்காது. சினிமா அப்படின்றது ஒரு கேளிக்கை இண்டஸ்ட்ரி. ஒரு இப்போ படம் பார்க்க வரவனை சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கும்போது ஹீரோவும் சந்தோஷமாக தான் இருக்குன்னு விரும்புவாங்க, ஹீரோயினும் பில்டப்பு சந்தோஷத்தில் இருக்குன்னு தான் விரும்புவாங்க, ப்ரொடியூசரு ஹாப்பி ஜாலியாக சுற்றுறது, விலை உயர்ந்த காரில் போகிறது, விலை உயர்ந்த ரெசார்ட்டில் தங்குறது, வித்தியாசமான ஒரு ஊருக்கு போகிறது. ஏன்னா ஜேம்ஸ் பாண்டா நிறைஞ்ச சீன் கேனரி சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானும் ஒரு பணக்காரன் தான், நானும் சம்பாரித்து பெரிய ஆளாக தான் இருக்கேன். ஆனால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் லண்டனில் உள்ள இந்த பிரிட்ஜில் மேலே தொங்க முடியுமா? அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அது நடிகர்களுக்கு கிடைக்கும். லண்டன் தேம்ஸில் இருக்க அந்த பிரிட்ஜை வேடிக்கை நீங்கள் வேணால் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் அதில் தொங்கணும்னு ஆசைப்பட்டானா தொங்க முடியுமா? எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா நான் நடிகன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரிலாம் ஆனால் வித்தியாசமாக வினோதமான வாய்ப்பெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா ஹீரோக்களுக்கு கிடைக்கும், சினிமாவில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு தான், வித்தியாசமான ஒரு ஃபீல்டு தான் சினிமா. இந்த சினிமாவை நோக்கி எல்லோரும் ஏன் வராங்கன்னா, இப்போ ஒரு 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 கோடீஸ்வரன் ஒரு 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 50 கோடி வச்சு ஊரில் உட்காந்துருக்காங்க, நிலச்சுவாந்தார்னு வச்சுங்களேன். அவனை யாருக்கு தெரியும்? அந்த ஊரில் இருக்கவனுக்கே தெரியாது. அதே இது ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா பேட்டா தான் தருவேன் நடிக்கக்கூடிய, ஒரு நாளைக்கு 1000 ரூபா பேட்டா வாங்கிட்டு சாப்பாடே கஷ்டப்படக்கூடிய ஒரு நடிகர், ஒரு சாதாரண ஒரு சைடு ஆக்டர் இருக்கான்னா அவரை நான் ஊர் பூரா தெரியும், மக்கள் கிரேஸ் இருக்கும், ஓடி வந்து பார்ப்பான், 4 பேர் ஃபோட்டோ எடுப்பான். அதுதான் சினிமா. ஸோ அப்போ அந்த இதுக்குள்ளே புகழணும் அப்படிங்கும்போது சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகணுன்றதுலேயே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சினிமாவில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை, எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்கிறது தான். இப்போ சமீபத்தில் வந்து பிரசாத் ஸ்டுடியோ இருக்குல்ல, மிகப்பெரிய எல்வி பிரசாத் சார் இருக்கார், அவங்களோட வாரிசு, அவரோட சன்னும் மருமகனும், அவருக்கே இப்போ 80 வயசுக்கு மேலே இருக்கும், அவரை ஒரு சேனலில் பேட்டி எடுத்து போடுறாங்க. அப்போ அசால்ட்டாக சொல்கிறாரு, பாபி படம் வந்து முடித்த உடனே, இப்போ பாபி படம் வந்து 60 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ரைட்டா? 1950s எண்டு, சாரி 60s எண்டில் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம். சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சோலைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஹிட்டு. அப்படியே டிம்பிள் கபாடியா வந்து பார்த்து மயங்காதவனே இருக்காது, அவன் மேலே ஆசைப்படாதவங்களே இருக்க மாட்டான் இந்தியாவில். அந்த மாதிரியான ஒரு ஃபிகர் ஹீரோயின், அவ்வளோ அழகி, அவ்வளோ அழகான ஒரு காதல் கதை. அந்த காதல் கதை வந்தவர் அந்த ஹீரோ. அவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் படத்துக்கு உடனே புக் பண்ணுறாங்க. பாபி முடிஞ்சோடனே பார்த்தா இந்திய திரையுலகமே மொக்கிது. பிரசாத், எல்வி பிரசாத் ஐயா வந்து மிகப்பெரிய ஆள், மிகப்பெரிய ப்ரொடியூசரு. அந்த காலகட்டத்தில் தேவர் மிகப்பெரிய ப்ரொடியூசரு. இவங்கெல்லாம் இப்போ இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆனவங்க. ஏவிஎம் இவங்களாம் இருக்கும்போது இவரை இப்போ பிடிச்சி போடுறாங்க. போட்டோடனே அவர் சொல்லார், ஹீரோயின் யாருன்னு கேட்டிருக்காரு. ஜெயசித்ரான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அப்போ பழம்பெரும் நடிகைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ ஜெயசித்ராவுக்கு இருந்தால் ஒரு 60 சில்லற வயசு இருக்கும். அவங்க வந்து இப்போ கமல், அப்போ வந்து என்ன வராங்க, அவ்வளோ அழகான ஒரு பெண்மணி. அப்போ இவங்கள தான் ஹீரோயினாக போடணும்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிவு பண்ணுது. ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிவு பண்ணால் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை அந்த ஹீரோயின் யார், புது ஹீரோயின் நான் ஒத்துக்க மாட்டேங்குது, நான் சென்னைக்கு வந்து அந்த ஹீரோயினை பார்க்குறேன்ருக்காரு, நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் என்னை சந்திக்கிறதுக்கு. ஒரு ஹீரோவை மீட் பண்ணணும், ஹீரோயினை மீட் பண்ணணும். இவங்க உடனே ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்தா அழகாக இருக்கா இல்லையான்னு தெரியாதா, இல்லை நான் வந்து நேரில் பார்த்து பேசணும்னு சொல்லி வந்திருக்காப்புலங்க. உடனே ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டிருக்காங்க. பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவரும் பெரிய ஹீரோ, டாப்பு, ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் பிச்சுட்டு போன படம் பாபி. வராரு, வந்து உட்காந்தோடனே அவர் பேட்டி கொடுத்தது தான் நமக்கு தெரியும். நம்ம ஒரு ஹோட்டலில் ரூம் போட சொல்லியிருக்காங்க, இல்லை ஹோட்டல்லாம் ரூம் போட மாட்டோம்னு சொல்லி ஏவிஎம்மில் ஒரு ரூமு அங்கே உள்ளே பேசுங்க, ஹாலில் இவங்க உட்காந்துருக்காங்கன்னா அந்த பொண்ணு அப்போ ஜெயசித்ரா பயந்துருக்காப்புல, இல்லை சார் அவர் ஹிந்தி ஹீரோ வந்து என்னை தனியாக பேசணும்னு கூப்பிட்றாரு. இல்லைம்மா நாங்கள் வெளியில் தானம்மா இருக்கோம், நீ எதுனாலும் பார்த்துக்கன்னா. உள்ளே போனால் 2 மணி நேரமாக வரலையா ரூமை விட்டு, என்ன பேசினாங்கன்னே தெரிலன்றார் அவர். அவருக்கு இப்போ 80 வயசுக்கு மேலே இருக்கு, பேட்டி கொடுக்குற தெரிலன்னு வெளில வந்துட்டாங்க. வந்தவுடனே இந்த பொண்ணு வேணான்ட்டார் ஹீரோ, இந்த பொண்ணு ஹீரோயினாக இருக்க வேண்டாம், என்ன காரணம்னு சொல்லவே இல்லையா, அது என்ன காரணமாக இருக்குன்னு அவங்கவுங்க கற்பனைக்கு விட்டுற வேண்டியதான். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாராம், திருப்பி இவங்க ஃபோன் பண்ணி, சரி ஹீரோயின் வேறு ஹீரோயின் நாங்கள் பார்க்கணும், இல்லை நான் சொல்கிற ஹீரோயினை தான் நீங்கள் போடணும்னு சொல்லி ஒரு பேரை சொல்கிறாராம், ஒரு பொண்ணை, புதுசை, அவங்க ஊருக்கார பொண்ணு. இல்லை அப்படிலாம் போட முடியாதுங்க, எங்கள் இது பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நீங்கள் பாட்டு யாரையா ஒரு புது உங்கள் ஊருக்கார பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி நாங்கள் போட முடியும், அப்போ நான் படத்தில் நடிக்கலைன்னாரு. ஓகே போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. வாங்கின அட்வான்ஸோடு போயிட்டானா, திருப்பி தரவே இல்லையா. யார், ரிஷி கபூர். இது எப்போ நடந்தது, 50-60 வருடங்களுக்கு முன்னது. சாட்சியாக அவர் பெரியவர் சொல்கிறார், அவருக்கு இப்போ 80 வயசு இருக்குது.
இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே இந்த நிலைமையை வந்து எந்த காலத்தில், இது இன்றைக்கி நேற்று இல்லை, ஹீரோவை அட்ஜஸ்ட் பண்ணுற பெண்ணை தான் ஹீரோயினை போடுவாங்க. அதுக்கு பலரும் தயாராக இருக்காங்க. அப்படி ஆளாக போட்டு அவங்க எடுக்கிறாங்க. வேணான்றவங்க வந்துட வேண்டி தானே. வேணாங்கன்னு வந்துருங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து எல்லா இடத்துக்கும் 4 பேர் நீங்கள் தானே MBBS படிச்சிருக்கோம், அங்கே போனோடனே உங்களை மட்டும் தான் எடுக்கிறாரு, என்னை எடுக்கலை, என்னை இந்த மாதிரி தப்பாக கூப்பிட்றாரு, இல்லைன்னா நான் அவனை வந்து கவர்மெண்ட் டாக்டராகவே ஆக்க மாட்டேன்னு சொன்னான்னா அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணும் அவர். ஆமாம், யாரா ஏன்டா நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் ஒரு MBBS டாக்டர், நீ எப்படி எனக்கு டியூட்டி போட மாட்டேன், நீ இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேருன்னு எப்படா சொல்ல போச்சுன்னு அங்கேயே அவனை செருப்பால் அடிக்கிறதுன்றது வேறு. இது வந்து அம்மா இந்த மாதிரிம்மா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வைங்க, தப்புன்றது வேற. ஒருத்தருடைய உரிமையிலையும் ஒருத்தருடைய கற்பை விலை பேசி கேட்கறதுன்றது தவறான விஷயம்தான். அறிக்கையில் ஒரு நடிகை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நடிகரை வந்து ஒரு கட்டி பிடிக்கிற சீனு 16 முறை டேக் வாங்கி 17வது முறை டேக்கில் தான் வந்து வேணும்னே ஓகே பண்ணுறாரு. அடுத்த நாளிலிருந்து அந்த நடிகரை வந்து அவங்களுக்கு நான் மனைவியாக நடிக்கணும், டெய்லியும் ஏதோ ஒரு இன்டிமேட் சீன் வச்சு டைரக்டரும் சரி நடிகரும் சரி 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் ஒருத்தங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி சைக்கோக்கள் நிறைய பேர் இருக்கான். எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு டைரக்டர் என்ன பண்ணிட்டான்னா, தமிழ் டைரக்டர், ஃபேமஸான ஒரு டைரக்டரு, ஏன்னா என்னோடு பத்திரிகையில் பணியாற்றியவர் தான் சமகாலத்தில். அதுக்கப்புறம் ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகிடுறாரு. ஃபேமஸான டைரக்டரு, வெயிட்டாக ஹிட்டு படம் ஒரு 3 படம் கொடுத்துருக்காரு. இப்போ ஆள் சீனில் இல்லை, இருக்காப்புல. ஒரு நடிகை, தமிழில் நம்பர் 1 ஃபேமஸான நடிகை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நடிகையை வந்து கயிறை கட்டி கிணத்துல இறக்கி விட்டு 2 மணி நேரம் கயத்தில் தொங்க விட்டுருக்கான். ஏனென்றால் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவர் வந்து என் கூட பணியாற்றியவர், இவரும் என் கூட பணியாற்றியவர் தான். அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஹீரோயினா. அது பெரிய ஹீரோயின், அது இன்றைக்கும் தமிழ் ஃபீல்டில் ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஹீரோயின். அதை என்ன பண்ணுங்க, வந்தவுடனே ஹீரோயினும் கயரில் கிணத்துல விழுந்து மீட்கிற மாதிரியான ஒரு சீனில் கயத்தில் வாளியோடு கட்டி இறக்கி விட்டு 2 மணி நேரம் தூக்கவே இல்லையா, கிணத்துக்குள்ள தூங்கிட்டே இருக்கணும். ஆமாம், 10 நிமிஷம் சீனுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் எடுக்க வேண்டிய சீனை 1/2 மணி நேரமாக தொங்க விட்டுருக்காங்க உள்ள. யாருமே கண்டுக்கலையா, அது கத்திக்கிட்டே கிடந்திருக்கு. இப்படிலாம் டார்ச்சர் கொடுக்குற சைக்கோ டைரக்டர்லாம் இருக்கான், ப்ரொடியூசர் இருக்கான். சைக்கோன்றது நீங்கள் டைரக்டர் மட்டும் சொல்ல முடியாது, சைக்கோ ஹீரோயின் நிறைய பேர் இருக்காளுங்க, சைக்கோ ஹீரோஸ் இருக்காங்க. மனிதர்களை வந்து இந்த தொழிலில் இருக்கவெல்லாம் இப்படி இருப்பான்னு நம்ம பிரிக்கவே முடியாதுங்க. அது அவனுடைய ஒருத்தனுடைய பேசிக் கேரக்டரை பொறுத்து தான் இருக்குது. கேரக்டர்ன்றது வேறு, தொழில்ன்றது வேறு. டைரக்டராக இருக்கவங்களாம் இப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. ஹீரோயின் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஐயோ பெண் பாவம், பாவி பெண்கள் இவர்களை இப்படி ஏமாற்றுகிறார்கள்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஹீரோஸையும் சொல்ல முடியாது. மிக அருமையான டேரக்டர். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லட்சுமியோட பொண்ணு ஐஸ்வர்யா ஒரு பேட்டியில் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு படம் ஹீரோயின் பார்த்திபனுக்கு, 2வது படமோ 3வது படமோ ஒரு சில காலம், ஒரு குறுகிய காலம், ஒரு 2-3 வருஷத்தில் என்னன்னா ரஜினிகாந்தோட படத்தில் நடிக்குது. அங்கே வந்து இந்த இதில் என்ன எஜமான் படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடிக்குது, மீனா ஹீரோயின். அப்படி இருக்கும்போது இதுவும் சின்ன பிள்ளை அந்த காலகட்டத்தில். மீனாவுக்கும் இதுக்கும் நான் ஒரு 5 வயசு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்போ இது வந்து என்னென்னா ஒரு செக்ஸியான ஒரு கேரக்டரில் ரஜினியை மயக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நினைக்கிறேன். மலையில் நனைஞ்சு ஒரு பாட்டு, இந்த உறக்க கத்துது கோழின்னு ஏதோ ஒரு பாட்டு, மலையில் நனைஞ்சோடனே இது குளிர் காய்ச்சல் வந்துடுது. அங்கே வந்து ஹோட்டல்லாம் கிடையாது, பொள்ளாச்சி பக்கத்தில் எங்கேயோ தங்கி இருந்திருக்காங்க. இந்த சாக்கு மாதிரி இந்த மாதிரி ஷெட்டு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி போய் படுத்துருந்துருக்கு. காய்ச்சல் தூக்கி போட்டு, சரி என்னடா திடீர்னு இந்த பொண்ணை காணான்னு பார்த்தோன்னே யாருமே கவனிக்கல, அந்த சாக்கு பின்னாடி போய் படுத்துருந்துருக்கு. உடனே அஜியோன்னு வந்து தொட்டு பார்த்துருக்காங்க, காய்ச்சல் கொதின்னு குதிச்சிருக்கு. உடனே ரஜினி என்னாச்சு அந்த பொண்ணு காணான்னு தெரியும்போது, சார் அங்கே படுத்து சார் பயங்கர காய்ச்சல்னா ரஜினிகாந்த் வந்து அப்படியே தூக்கிட்டு போனார். தூக்கிட்டு போய் காரில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவர் கார்லேயே சேர்த்துருக்காரு. சேர்த்து உடனே இருந்து பார்த்து கவனித்து காப்பாற்று. இப்படி சம்பவங்களும் இருக்குது. நீங்கள் அதனால் ஹீரோலாம் தப்பு, ஹீரோயின்லாம் எல்லாம் நல்லவங்க, இல்லை ஹீரோயின்லாம் தப்பு, ஹீரோலாம் நல்லவங்க, டைரக்டர் தப்பு, ப்ரொடியூசர் நல்லவர்லாம் சொல்லவே முடியாது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீன்ஸ்லாம் முத்த காட்சி வைங்க, என்ன நடிகை கூட எனக்கு இன்டிமேட் சீன் வேணும்னு கேட்டு வாங்குறவங்க ஹீரோஸ் இருக்காங்க, அது நிறைய பேர் இருக்காங்க. கேட்டு வாங்குற ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ ஹீரோக்கள் மேலே விழுந்து பராண்டு பாயிற ஹீரோயின் இருக்காங்க. இவரோட எப்படியா நடிச்சிட மாட்டோமா, அவர் என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஹீரோயின் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த நீதிபதி விசாரிச்சாங்கல்ல, அதிலே இப்படி விசாரித்து பார்த்தாங்கன்னா தெரியும். சார் மலையாள சினிமாவில் இது எப்படி டாக் ஆஃப் தி டவுனாக மாறுதுன்னா, 2017 ஒரு நடிகையை கடத்தி காரில் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானாங்கன்னு சொல்லிட்டு நடிகர் திலீப் உள்ளிட்ட சில 9 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கமிஷன் தான் இது.
இப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணி அது வெளியே இருக்கு. ஸோ அதன் பிறகுதான் இந்த மலையாள சினிமாவில் நடக்குதா, இல்லை மலையாள சினிமா நீங்கள் சொன்ன மாதிரி? அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாநிலத்தோட கலாச்சாரம் வேறு, ஒவ்வொரு மாநிலத்தோட இது வேறு. இப்போ மலையாளத்தில் தான் வந்து வேர்ல்டு கிளாஸ் படங்களை எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், நடிகர்கள் பார்த்திங்கன்னா நேஷ்னல் அவார்டு லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா மலையாளம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் இந்தியாவிலே. வெஸ்ட் பெங்காலில் ஃபேமஸ் டைரக்டர்ஸ் இருந்தால் கூட மலையாள மூவிஸ் வந்து நிறையா வாங்கியிருக்கும். மராத்தி மூவிஸ் வாங்கியிருக்கும், தமிழ் மூவிஸ் அவார்டு வாங்கியிருக்கோம். அது ஒரு சில சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் இருந்த காலகட்டத்தில் தமிழ் பழி வாங்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். அதாவது அகத்தியன் அவர்கள் தான் முதல் இயக்குனராக தமிழ் பட நேஷ்னல் லெவலில் ஒரு சிறந்த இயக்குனராக தேர்வு செய்யப்படுறவர் யார்? பாலச்சந்தர் கிடையாது, பாரதி ராஜா கிடையாது, மணிரத்னம் கிடையாது, ஸ்ரீதர் சார் கிடையாது, மகேந்திரன் சார் கிடையாது. அகத்தியன் அவர்கள் தான். அவ்வளோ நாள் அவ்வளோ படங்களை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் தான் மகேந்திரன் சார். இப்போ இன்றைக்கி சங்கர் அவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு யாருங்க பெரிய இன்ஸ்பிரேஷன்னா மகேந்திரன் சார் தான். அந்த மாதிரி டைரக்டர். பாரதி ராஜா அவர்கள் வந்து என்னென்னா இந்த தமிழ் திரையுலகே புரட்டி போட்டவர். அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல, ஆனால் அகத்தியன் அவர்களுக்கு கிடச்சி. ஏன்னா அந்த காலகட்டங்கள் பாரதி ராஜா பீக்கில் இருக்கும்போது, மகேந்திரன் பீக்கில் இருக்கும்போது அரசியல் இங்கு வேறு மாதிரியாக இருந்தது. தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வந்தது. ஏன்னா பாரதி ராஜாவோட ஒரு டைரக்டர் வேணும் இந்தியாவில், அவருக்கே அவார்டு கொடுக்கல. மகேந்திரன் அவர்களோட ஒரு டைரக்டர் வேணுமா தமிழில், ஏன் கொடுக்கலன்னா எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு செட்டப்பில் இதெல்லாம் நடக்கும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இதை பார்க்கணுமே தவிர, நீங்கள் வந்து மலையாள ஃபீல்டு வந்து ஒரு வித்தியாசமான ஃபீல்டு. நீங்கள் இடைப்பட்ட இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளூ ஃபிலிம்னு சொல்கிறல, இப்போ வந்து பான் ஃபிலிம் பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பான் வீடியோன்றான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ளூ ஃபிலிம்வான், பிட்டு படம்னுவான். இது ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மொழிகள் இருக்குது. இதில் வந்து அதிகப்படியாக என்ன ஆச்சுன்னா மலையாளத்தில் தான் வந்து அந்த மாதிரியான பிட்டு படங்கள் 99.9% தெலுங்கில் வராது, கன்னடத்தில் வராது, தமிழில் வராது, மலையாளத்தில் வரும். மீதி 1% 2% எதுனா ஹிந்தியில் வரும். ஏதோ ரொம்ப ரேர். ஸோ மலையாளம் ஃபிலிம் தான் டாமினேட் பண்ணுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து சகிலா வந்து அங்கேருந்து துரத்தப்பட்டார், இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடாது அப்படி. ஸோ இந்த மாதிரி சம்பவங்களும் அங்கே தான் நடந்திருக்கு. நல்ல திரைப்படங்களும் அங்கே தான் வந்திருக்கு. அதிகப்படியான விருதுகள் வாங்கினது மலையாளத்தில் தான். ஒரு கேடுகட்ட சம்பவம் இந்தியில் கூட அப்படி நடந்துடாத ஒரு சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா திலீப் விவகாரத்தில் நடந்துச்சு. அந்த பெண்ணை வந்து காரில் கடத்திட்டு போய் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ் ஃபீல்டில் வரலாற்றில் நடந்ததில்லை, மலையாள வரலாற்றில் நடந்ததில்லை, இது நடந்தே இல்லையே. இதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு சைக்கோ கும்பல் தான். அவங்களுக்கு ஒரு வெறி, இவளை பழி வாங்கணும், அசிங்கப்படுத்தணும், வாழ்நாள் ஃபுல்லாக அழுகணும் அப்படிலாம் வந்து படத்தில் திரைக்கதையில் நம்ம பார்த்துருப்போம். அது நிஜ சம்பவமாக மலையாளத்தில் நடந்தது, அது வேறு. ஆனால் இந்த நீதிபதி அம்மையார் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் வந்து அவர் வந்து விசாரிச்சிருக்காரு. இன்னும் விசாரிச்சாருன்னா இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவார். அவர் வாழ்நாளே போதாது. புரியுது அவங்களுக்கு? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இந்த இப்போ +2 பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ சமீபத்தில் கொடுத்தாப்புல இல்லை, ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. விஜயே நெளிகிற அளவுக்கு ஒரு லேடி நடந்துக்கிட்டா தெரியுமா? பார்த்தீங்களா? அந்த அம்மாவோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருக்கு விருது வாங்குறதுக்கு, அவர் விஜயை பார்க்குறதுக்கு. இது போட்டு உரசுது விஜய் மேலே பாஞ்சு. அந்த பொண்ணு 16 வயசு பொண்ணு, அது +2 முடிச்சிருக்கு, விஜயோட ரசிகன்ற விருது கொடுக்குறேன். இந்த அம்மா வந்துக்கிட்டு மேலே விழுந்து விஜயோட நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இவ்வளோ பப்ளிக் பிளேஸில், இவ்வளோ ஓப்பன் பிளேஸில் இந்த பொம்பளை இப்படி நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரி பலரையும் முகம் சுளிக்க வச்ச வீடியோலாம் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு விருது கொடுக்குற கூப்பிட்டுக்காரு. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி செயலில் வந்து விழுந்து அடித்து பரலுது அப்படிங்கும்போது தனியாக சிக்கனா என்ன அவர் விஜய்? இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பாசத்தில் பண்ண தாண்டி மற்றவங்க முகம் சுளிக்கிற அளவுக்கோ இல்லை வந்து என்னங்க பாசம் மகிழ்ச்சி? என்ன ஏன் ரோட்டில் பிச்சைக்காரன் மேலே பாசம் வருமா உனக்கு? அந்த மாதிரி விஜய் மேலே மட்டும் எப்படி உனக்கு பாசம் வரும்? அந்த மாதிரியான சில கேடுகட்ட ஜென்மங்கள் எல்லா இதுலேயும் ஆண் பெண்ற பாகுபாடுலாம் கிடையாது. கேடுகட்ட கேவலமான ஜென்மங்கள் எல்லா துறையிலையும் இருக்காங்க. அதில் பர்சன்டேஜ் குறையாக இருக்கும், சினிமாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் வந்து சினிமாவுக்கு வரவங்க பூரா இந்த மாதிரி செயலுக்காக தான் வரான்றது தெரியாது. இன்னும் பல நடிகைகள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தங்கலான் படம் வந்துச்சு, ரஞ்சித். இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நம்ம ரஞ்சித் ஆஃபீஸ்க்கு நேரில் போனதில்லை, பழகினதில்லை. இருந்தபோது ரஞ்சித் மேலே பல முறை அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ரஞ்சித் பல பிள்ளைங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அலுவலகத்தை பொறுத்த அளவுக்கு அங்கே உள்ள நபர்கள், தம்பிகள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஜென்யூனாக ஒரு குடும்பம் மாதிரி புரியுதா? அவர் மேலே அரசியல் முரண்பாடுகள் நிறையா இருக்குது ரஞ்சித் மேலே. இருந்தாலும் அந்த பெண்களை டீல் பண்ணுற விதம், அவர்களை பாதுகாக்கிற விதம், அவர்களை வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் பெரிய ஆள் ஆக்கணும், இந்த பிள்ளை நல்லா நடிக்குது, நல்லா கொண்டு வரணும், இந்த பையன் நல்லா நடிக்கிறான்னு கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்குனர் இப்போ சம காலத்தில் இருக்காப்புல, ரஞ்சித் இருக்காப்புல. இப்போ நீங்கள் வந்து இவர் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம ஆடுகளம் டைரக்டர் எடுத்துட்டிங்கன்னா வெற்றிமாறன்,
அவர் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு குறை நடந்துன்னு சொல்லுங்கள், அவங்க ப்ரொடியூசர் யாரையாவது அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், இல்லை அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். அவர்களெல்லாம் இந்த மாதிரி சில இயக்குனர்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் வந்து திரைப்படத்தை திரைப்படம் எடுக்கணும், சாதிக்கணும்னு வந்த அலுவலகத்திலேயோ, வந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்த டைரக்டரோ, வந்த ப்ரொடியூசரோ, வந்த நடிகரோ இது மாதிரியான செயலில் ஈடுபடவே மாட்டாங்க. இந்த மாதிரி இயக்குனர்கள் ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி இதுக்காகவே வர்ற ஒரு கூட்டமும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் இருக்குது. ஒரு கதை, ஒரு உண்மை சம்பவம் சொல்லுங்கள். மலேசியா போன்ற நாடுகள்லேருந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்தார். நேரடியாகவே சொல்லுவாங்க. மலேசியாவிலேருந்து வந்தார். என்ன இவங்க எப்படின்னா, இது ஒரு கும்பலே இருக்காங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா, நேராக அங்கேருந்து வருது. அழகான பெண்களோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களோட உறவு வைத்து கொள்வது தான் இவர்களுடைய நோக்கமே. நேராக அங்கேருந்து வர்றது, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுறது. ஒரு நாளைக்கு வந்து ரூம் ரெண்ட் ஒரு 4000 ரூபா. மொத்தமாக பேசினீங்கன்னா ஒரு 3500 போட்டுடலாம். ஒரு ஸ்டார் ஹோட்டலில், 3 ஸ்டார்லேயோ அதுலேயோ நம்ம கோடம்பாக்கத்துலேயோ நல்ல ஹோட்டலில் 4500 அவன்கிட்ட பேசி ஒரு 3 மாதம் எனக்கு ரூம் வேணும், 3500 ஒரு டிஸ்கவுண்ட் 10% போட்டேன். 3500 இன்ட்டு 10 எவ்வளோ ஆச்சு? 10 நாளைக்கு 35,000 அது. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? மொத்தமே ஒரு 1,50,000 ரூபா செலவாகுமா? இங்கே வந்து ரூமை போட வேண்டியது, ப்ரொடியூசர் அதில் வந்திருக்காருன்னு யாராவது ஒரு டுபாக்கு ஒரு மேனேஜரை பிடிக்க வேண்டியது, யாராவது டேரக்டர் இருந்தால் அந்த கதை சொல்லுங்கன்றது. ஒன்றே அவனா வருவான், கதை சொல்லுவான், அந்த ரூம் போட்டு சிறகு ஊற்றுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு கதை நல்லாயிருக்கு ஆஃபீஸ் போட்டிருங்கன்றது. அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறது, அதுக்கு ஒரு 20,000 ரூபா வாடகை. என்ன கொடுத்துட்டு நீங்கள் கூடுங்க, ஹீரோயின் இது பண்ணுங்கள் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெண்களை கரெக்ட் பண்ணி அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாப்புல, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கோம் நம்ம கையில் இருக்குன்ட்டு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, மலேசியா ப்ரொடியூசர். அவன் சொல்லிட்டு தன்னோட லட்சியம் நிறைவேற போகிறதா அவர் வந்து ஆஃபீஸை போட்டு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருவார். ஒரு 10 நாள் 15 நாள் போகும். அதுக்குள்ளே ஒரு வாரம் போயிட்டு இருக்கும்போதே நீ ஹீரோயின் செலக்ட் பண்ணுங்கள், ஹீரோயின் வர சொல்லுங்கள், இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே செலக்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 10 பேர் 20 பேர் வந்தாங்களா, ஒரு 5 பேர் இங்கே தள்ளி விடுங்க, இங்கே நாங்கள் பார்க்கணுன்னு அப்படியே அவங்கள கரெக்ட் பண்ணிடுது. இந்த படத்தில் வாய்ப்புமா, நீங்கள் தான் ஹீரோயின், பெரிய பட்ஜெட்டில் நம்ம படம் பண்ண போகிறோம். ஆனால் மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு, இப்போ இருக்காரு, ஒரு செயினூர் பெரிய பிரேஸ்லெட்டும் போகிறோம், அப்படி ஸ்டார் ஹோட்டலு என்ன சாப்பிட்றீங்க, அவங்களுக்கு பயங்கர ஹைடெக்காக என்ன ஆயிரப்போகுது, ஒரு 1000 ரூபா ஆயிருமா வாங்கி கொடுத்து இப்படி பல பெண்களை அனுபவித்து விட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஒரு மாதம் இருப்பான். இவன் 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு இவன் ஒரு மாதம் டிஸ்கஷனில் போயிட்டுருக்கோம். 10 நாள்லேயே இந்த வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதம் பூரா தட்டுன்னு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் ரூமை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ மொத்த செலவு? 3 லட்சம். சினிமா பேரில் இந்த மாதிரியும் ஒரு சைடு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு மாதத்தில் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தனை பிடிச்சாப்புல, கன்னடத்துக்காரன். அவன் பார்த்தா என்னென்னா, இந்த படம் முக்கால்வாசி பாதியில் நிற்கிதுல்ல, இவனெல்லாம் சீட்டிங் பண்ணுறது தான் அவனோட வேலை. ஃபைனான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி இப்போ ஒரு ஹோட்டலில் கைக்கும் கிளம்ப பிடிச்சி அடித்தவனை ஃபோட்டோ எடுத்து அவனை நம்பி 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க இங்கே பெங்களூர்லேருந்து. இவன் என்ன சொல்கிறான்னா, முன்னாடிலாம் நீங்கள் எனக்கு காசுலாம் தர வேண்டாம், இப்படி ஒரு சைக்கோ. நீங்கள் சென்னையில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு வச்சுருங்க, நான் ஒரு நண்பர்களோட வருவோம், நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி செக்கு வாங்கி கொடுத்துட்றேன், வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமிஷன் அது கிரெடிட் ஆனதுக்கப்புறம் பண்ணால் போதும் அப்படின்றது, எனக்கெல்லாம் பணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்டார் ஹோட்டலில் 1500 வருமா ரூமு, அவன் என்ன சரக்கு அடிச்சானோ ஒரு 5000 அடிப்பானா, கூட ஏதாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றது, நல்லா ஒரு 2-3 நாள் இருந்து அவன் காசுலேயே தெரிஞ்சு அவன் என்ன, அதாவது 5 கோடி ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி தரேன்றான், 50,000 ரூபா செலவு பண்ண மாட்டாங்க. காசாக கேட்கலையே, ஒரு நேர்மையான ஒரு காசுலாம் கேட்க மாட்டான். வந்திருக்கான், ஒரு பொண்ணோட வந்திருக்கான், ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுன்ருக்கான், 2 பேருக்கு போட்டிருக்காங்க, அது 5000 10,000, ரிட்டன் டிக்கெட்டும் போட்டிருக்கேன்ருக்காங்க ஒரு 3 நாள் கழிச்சு, அது ஒரு 10,000, ரூம் ரெண்ட்டு ஒரு 15,000 3 நாளைக்கு. 2 பேர் நல்லா சாப்பிட்ருக்காங்க. நல்லா அந்த பொண்ணு அவள் யாருன்னு தெரில, அவள் ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பான் போல். இங்கே இந்த டேரக்டர் பார்த்தோன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த சினிமா கம்பெனியில் நிறைய வருவேன்னா, அப்போ இவன் பெரிய ஆளுன்னு அவன் நினைப்பான். இவ்வளோ பேர் வந்து சந்திக்கிறாங்கல்ல பெரிய ஆளுன்னு, அவளோட அப்படியே ஒரு 4 நாள் தங்கிட்டு 3 நாள் கழிச்சு இன்னொருத்தி வந்திருக்கா, இவ்வளோ ஃப்ளைட் அனுப்பி விட்டுட்டு இன்னொருத்தி வந்திருக்கா, அவளோட 2 நாள் இன்னும் செக் வரல, பாஸ் ஆகலை, இவங்களும் ரூம் போட்டிருக்காங்க. ஏன்னா 5 கோடி வரப்போகுது ஃபைனான்ஸு, பகவான் வாங்கி தராரு 5 கோடி. இதில் என்ன ஒரு 50,000 செலவு பண்ண மாட்டோமா, இது ஒரு பெரிய காசே கிடையாது. இல்லை இவங்க கடனை வாங்கி இருக்கிற கடனில் இதையும் வாங்கி செலவு பண்ணிக்க. ஒரு 5-6 நாள் தங்கியிருக்கான். 2வது பொண்ணு வந்திருக்கா பெங்களூர்லேருந்து, அவள் ஹீரோயின் மாதிரி இருக்கா, அவளையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிருக்கான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு செக்கு வந்திருக்கு, செக்கை போட்டிருக்காங்க, செக்கு பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி போவேன்ருக்கேன். செக்கை போட்டிருக்காங்க, செக்கு பவுன்ஸு. இவங்க விவரமாக ஐத்தாப்புலேயே ரூம் போட்டு ஆளை போட்டாங்க. அங்கே இவன் என்ன பண்ணியிருக்கான், செக்கு போடுற அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு அவளை முதல்ல கிளப்பி விட்டு 11 மணிக்கு இவன் சூட்கேஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கான், கப்புன்னு பிடிச்சிட்டாங்க.
பிடிச்சி அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வேலையை பண்ணிவிட்டு இவனுக்கு வேறு வேலையே இல்லையா, இதான் வேலை. எது படம் பாதையில் நிற்கிதோ உனக்கு 5 கோடி வேணுமா 3 கோடி வேணுமான்னு சொல்லி நல்லா இன்றைக்கி பேசி இவங்க ஏற்கனவே டுபாக்கூர் படம் பண்ணுறவன், அந்த படம் பண்ணவன் அவனுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவன் காசில் ஒரு 1 லட்ச ரூபா நல்லா என்ஜாய் பண்ணிட வேண்டியது. அப்புறம் கர்நாடகா ஃபீல்டுக்கு போக வேண்டியது. அப்புறம் நேராக கொஞ்ச நாள் அவன் ஐடியில் வேறு வேலை பார்க்குறான். யார் இவனுக்கு சினிமாவுக்கே சம்மந்தம் இல்லை, ஓகே வேலை பார்த்துருக்கான். அப்படியே 2-3 நாள் அது எங்கே வேலை பார்க்குறான்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் சினிமா ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வாங்கி தரேன்ற பேரில் ஹைதராபாத் போகிறது, அங்கே போய் 10 கோடி நான் வாங்கி தரேன், சென்னையில் இப்போ தான் பேசிட்டு வரேன், இங்கே பாருங்கள் ரூமில் இருந்தேன் அப்படின்னு இதை காமிச்சா அங்கே யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு போக வேண்டியது, அங்கே தங்க வேண்டியது, அவளை அட்டையை போட வேண்டியது, தெருவில் விட வேண்டியது, அங்கேருந்து நேராக இப்போ தான் ஹைதராபாத்லேருந்து வரேன்னு பெங்களூர் போக வேண்டியது, கன்னட ஃபீல்டில் ஏமாற்ற வேண்டியது. இப்படியே இருந்திருக்காங்க 2-3 வருஷமா. ஊர் பையன் காசுலேயே ஓசியில் உழ வச்சுட்டு சனி ஞாயிறு திங்கள் நல்லா ஜாலியாக தின்னுட்டு சுற்றிட்டு, ஆனால் காசெல்லாம் வாங்குறதில்ல. இப்படிப்பட்ட சைக்கோக்களும் இருக்காங்க. இதை நம்பி ஏமாறுறவர்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. சினிமா மட்டும் இல்லை, இந்த உலகமே நல்லா இருக்கிறதுன்றது தனி, இந்த மாதிரி டுபாக்கூர்கள் தனி. நீங்கள் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. மலையாள ஃபீல்டில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கிடையாது. பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நடக்குதுன்னு கிடையாது. பெண்களுக்கு ஒரு வகையில் பிரச்சனைனா ஆம்பளைங்களுக்கு இன்னொரு வகையில் பிரச்சனை. பேட்டா காசு தரமாட்டாங்க. டோட்டலாக அவன்கிட்ட எல்லா ரத்தத்தை ஊஞ்சின மாதிரி அவன் வாழ்நாள் ஃபுல்லாக எழுதின கதையை ஆட்டையை போட்டுருவாங்க. அது பாட்டு கொஞ்சம் மட்டும் சீனை மாற்றி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இவன் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருப்பான். அவன் வாழ்க்கையே நாசமாக போயிடும். அவன் அதை நம்பி சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் 3 வருஷம் சுற்றி இருந்திருப்பான். அவனை நாசப்படுத்திடுவாங்க. அசிஸ்டண்ட்டாக போடுவாங்க. பேட்டா கூட தரமாட்டாங்க. 2 நாள் பேட்டா தருவான், 5 நாள் பெண்டிங் வச்சு 15 நாள் வச்சு துரத்தி விடுறவன் இருக்கான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஈவு இறக்கம் பார்க்காம ஒரு வேளை சோறு கூட போடாமல் வேலை வாங்குறவன் இருக்கான். இப்படி ஆண்கள் எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கு மட்டும் பிரச்சனைனா நீங்கள் ஏன் போகிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த ஃபீல்டுக்கே போகாதீங்க, வேறு ஃபீல்டுக்கு போங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹேமா கமிஷன் அறிக்கையை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அறிக்கையில் வந்தாலும் 5% கூட கிடையாது. மீதி 95% அந்த அம்மா ரிசர்ச் பண்ணணும்னா அந்த அம்மாவோட வாழ்நாளே பத்தாது. அவங்க பார்த்து அதிர்ச்சி ஆகிருப்பாங்க. என்னென்னா அவர்கள் இருந்த தொழில் வேறு. அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர். நீதிமன்றத்துக்கு எப்படி இருக்கும்? பெண்களாக வருவாங்க, இல்லை இந்த மாதிரிலாம் டெய்லி சரக்கை போட்டு இதாக பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்காது. ஆஃபீஸுக்கு போவாங்க, விசாரிப்பாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க, வருவாங்க. வழக்கறிஞராக இருந்த கால வழக்க படிப்பாங்க, வழக்கறிஞராக. ஆனால் சினிமா அப்படி இல்லையே. 24 மணி நேரம் கேள்வி தானே. எங்கே பார்த்தாலும் பெண்களாக இருப்பாங்க, இந்த பக்கம் ஆண்களாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உணவில் அந்த மாதிரி உணவு நீங்கள் வெளியே எங்கேயும் சாப்பிட முடியாத உணவு டெய்லி போட்டிருப்பான். ஸோ அந்த அம்மா அதிர்ச்சி ஆகிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இது புதுசாக இருக்கிறதுனால. சினிமாவில் உள்ளவங்களாம் இது என்ன இது எப்பயும் நடக்கிறது தானே. அவங்களுக்கு எப்படின்னா சினிமாவில் உள்ளவங்களுக்கு கையில் எடுத்து வாயில் தானே சாப்பிடுவாங்க. இப்படி தானே ரொம்ப நாளாக சாப்பிட்டுருந்தோமோ புதுசாக அப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி இதை பற்றி நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.